திருப்தியா தான் இருக்கும். குறிப்பா அதிமுக பல முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? உரிய மரியாதை அதிமுக அளிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக இருந்து மட்டும்தான் வர்றாங்க, மற்ற கட்சிகள் அதிகமா வரல. ஏன் காரணம்னா அங்க தலைமைகள் சரியான உட்கட்சி பூசல் நடந்துட்டு இருக்கு. தலைமை சரியா எல்லாத்தையும் கோஆபரேட் பண்ணி கொண்டு போகலைங்கிறது தான் இதுல இருந்து தெரிய வருது. அங்க மக்கள் என்ன சொல்றாங்க? மக்களுக்கு அதிமுக மக்களுக்கு கொஞ்சம் இது இருந்தாலும் நான் மக்களுக்கு புரிய வச்சிருவோம். நான் மக்கள் சேவை செய்வதற்காக தான் நாங்க இங்க சேர்ந்திருக்கோம் அப்படிங்கறத மக்களுக்கு புரிய. நீங்க மீண்டும் போட்டியிடணும்னு மக்கள் விரும்புறாங்களா? என்ன சொல்றாங்க? மக்கள் விரும்புறாங்க, இருக்கிறாங்க, எங்களை விரும்புற மக்களும் இருக்கிறாங்க. போயிட்டு தான் இருக்கேன். பப்ளிக்ல நான் தாராபுரத்துல தானே இருக்கேன், நான் எங்கேயும் ஒளியலை. தாராபுரம் திமுக கடந்த முறை 2 முறை ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த முறை அதிமுக வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. இந்த ராஜினாமா மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும் மனநிலை? ராஜினாமா ஏத்துக்கிறாங்கன்னா மக்கள் எல்லாருமே ஆரம்பத்துல கூட்டணி தாவேக்காவோட கூட்டணி வரும்ன்றது எல்லாத்தோட விருப்பமா இருந்தது. அது இல்லைங்கும் போது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அதிருப்தியா தான் இருந்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் அம்மா கொடுத்த வெற்றிக்கு அப்புறம் அதிமுகவில் மறுபடியும் எந்த வெற்றியுமே பார்க்கல. அதனால கொஞ்சம் எல்லாருமே தாவேக்கோட இணைஞ்சு போயிருந்தா கொஞ்சம் நம்ம ஆட்சி நல்லா இருக்கும், மக்கள் பணி செய்ய நல்லா இருக்கும். எந்த கூட்டணியும் கூட்டணி அமையாம போறதுக்கு தலைமை தானே முடிவு செய்யணும். இப்ப எங்களையெல்லாம் எந்த கருத்தும் கேட்கல. 4 மீட்டிங் போட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினரா எங்களை யாரையுமே கருத்து கேட்கல. நாங்க எங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியல. அவங்களே தான் முடிவு பண்ணாங்க. தலைமை தானே முடிவு பண்ணிருக்கணும். என்ன சொன்னாங்கன்னா அப்போ இது கூட்டணிக்கு முன்னாடியே பேசும்போது பாதி சீட்டு எனக்கு வேணும் 234 அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. தலைமையில என்ன பேசிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இல்ல தலைமையில என்ன பேசிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பாண்டிச்சேரியில இந்த மாதிரி திமுக கூட இணைஞ்சு ஆட்சி அமைக்க போறோங்கிறத மட்டும்தான் இபிஎஸ் ஐயா சொன்னார ஒழிஞ்சு மற்றபடி எங்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில என்ன பேசிட்டாங்க அவரே தான் சொன்னார். ஆட்சி அமைக்க போறோம், திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க போறோம். எல்லாரும் முதலமைச்சர் யாருங்கிறதுல அவரு தான் முதலமைச்சரா சொன்னார். எங்க மனநிலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா நாங்க திமுகவால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம். நாங்க நிறைய இடையூறுகளை சந்திச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி மாவட்ட ஊராட்சி தலைவரா இருந்திருக்கிறப்போ நான் நிறைய இடையூறுகள் அவங்கனால சந்திச்சிருக்கேன். அதனால இவங்களோட எப்படி பயணிக்கிறங்கிற ஒரு கேள்விக்குறி எங்க மனசுக்குள்ள ரொம்ப பயமா தான் இருந்தது. வெளிப்படுத்துறீங்களா? இது மாதிரி வெளிப்படுத்துறதுக்கு அவங்க இருக்கிறவங்க பெரிய நமக்கு மேல இருக்கிற சீனியர்ஸ் இருக்கும்போது நம்ம அதை பேசுறது கொஞ்சம் முடியாம போகுது. முனுசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவங்கலாம் அதெல்லாம் மறுக்கிறாங்க. அது திட்டமிட்டு தவறான தகவல் இல்ல. தவறான தகவல் இல்ல, உண்மையான தகவல். பாண்டிச்சேரியில வச்சுதான் எங்க 47 எம்எல்ஏஸ் உள்ள இருந்தோம். அப்பதான் சொன்னாங்க. இது உண்மையான தகவல் தான், தவறான தகவல் அல்ல. பொதுச் செயலாளர் எடப்பாடி சொன்னார். ஆமா ஆமா. அதிமுக ஒத்துழைப்பு கொடுத்ததா சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாது. அது சொன்னது இபிஎஸ் ஐயா தான் சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம கூட்டணி திமுகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தாம இருந்தா அதிமுக இருந்திருப்பீங்களா? கண்டிப்பா. அந்த கட்சியில் உள்கட்சியில பூசல் இல்லாம இருந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா நாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருந்தா நாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கு. கூட போய் ஆட்சி அமைக்கிறதுக்கு எது புஷ் பண்ணுது அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க? அந்த காரணம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்க, போனாங்க. எங்களுடைய சஜஷன் எதுவுமே கேட்கல. கருத்துக்கள் கேட்டிருந்தாதான் நாங்க ஒரு கேள்வி கேட்போம், அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். எங்க கிட்ட கருத்துக்களே கேட்கப்படல. எந்த இடத்துல 3 மீட்டிங்லயுமே எங்க கிட்ட கருத்துக்கள் கேட்கப்படல. கொங்கு பெல்ட்ல இருந்து வேற யாராவது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? ஆனா பல தலைவர்கள் இல்ல. நான் இங்க 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால அங்க இருக்கிறவங்களோட எனக்கு எந்த தொடர்பும் இல்லை.